السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் மன்னித்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில மனித வாழ்க்கைக்கான வெற்றிக்குரிய 3 செய்திகளை நாம் நேற்று அறிந்திருக்கின்றோம். அதுபோன்று மனித வாழ்க்கையிலே ஒன்றை தேடுவதற்கு முன்னால் ஒன்றை தேடிக்கொண்டால் சிறப்பாக இருக்கலாம் என்பதாக பொதுவாக சொல்வார்கள். ஒரு தடவை இந்த ஜோசப் காலேஜ் இருக்குல்ல, அந்த பக்கம் போகிற நேரத்திலே கூட ஒரு கடையின் முன்னால் எழுதி போட்டிருந்தான், காதலை தேடுவதற்கு முன்னால் காசை தேடிக்கொள் என்பதாக. ஏன்னா கல்லூரி மாணவர்களுக்காக எழுதியிருந்தான். இந்த பக்கம் ஜோசப் காலேஜ், இந்த பக்கம் இந்திரா காந்தி காலேஜ். இப்ப கல்லூரி வாழ்க்கை என்பது பொதுவாகவே காதலைத்தான் மையமாக கொண்டு ஓடுகிறது. அவன் எழுதியிருந்தான், காதலை தேடுவதற்கு முன்னால் காசை தேடிக்கொள் என்பதாக. எதுக்கு சொல்றேன்னா, உலகத்துல சில விஷயங்களை தேடுவதற்கு முன்னால் சில விஷயத்தை தேடிக்கொண்டால் அது சிறப்பாக இருக்கும். அதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, மனித வாழ்க்கையில அந்த அன்புக்கு சில நேரத்தில் பணம் காசுவது என்பதும் தேவையாகத்தான் இருக்கிறது. அதாவது பணத்தை மையமாக வைத்து, காசை மையமாக வைத்து அந்த அன்பும் காதலும் இருக்குமானால் அது இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. நம்ம கல்யாணத்துக்கு முன்னால் உள்ள விஷயத்த சொல்லலாம். அவன் சொல்றது ஒரு கருத்துல சொல்றான். நான் சொல்லக்கூடியது ஒரு இல்லற வாழ்க்கை கூட இனிமையாக இருக்கணும் அப்படிங்கிற பொருளாதாரம் தேவையாக இருக்கிறது. பொருளாதார தேவையாக இருந்தால்தான் இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியும்? ஒவ்வொன்றுக்காக வேண்டி அவங்க ஒண்ணு கேட்டு இவங்க ஒண்ணு செஞ்சு கொடுக்காம, அவங்க கேட்டு செய்யலைங்கிற வருத்தம், இவங்க கேட்டா நம்ம செய்யலைங்கிற வருத்தம் வருகிற நேரத்தில் இல்லற வாழ்க்கை கசப்பாக இருக்கும். அதனால வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை பணம் என்பது அடிப்படை தேவைத்தான். அதன் மீது பேராசை வேண்டாம் மார்க்கம் கூறுது. அது அடிப்படை தேவை. அது எப்போது ஒருவருக்கு நிக்காஹ் செய்வதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது? அந்த பெண்ணுக்கு உணவு உடை இடம் கொடுக்க சக்தி இருந்தால் மட்டும்தான் நிக்காஹ் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த மனைவியினுடைய அடிப்படை தேவை பூர்த்தி செய்வதற்கு அந்த ஆண்மகனால் முடிய வேண்டும். அவனுக்குத்தான் நிக்காகவே அவனுக்கு மார்க்கம் வலியுறுத்துகிறது. இல்லை என்று சொன்னால் நீ நோன்பு வைத்துக் கொள்வாக கூறுகிறது. நோன்பு வைத்து உன்னுடைய ஆண்மையை கட்டுப்படுத்திக் கொள் என்பதாக மார்க்கம் கூறுகிறது. எதுக்கு நான் இந்த உலகத்திலே சில விஷயத்தை செய்வதற்கு முன்னால் சில விஷயத்தை அவன் தேர்வு செய்கிற நேரத்தில் தான் வாழ்க்கையிலே சிறப்பாக இருக்க முடிகிறது. வாழ்க்கை யதார்த்தம். கல்வியினுடைய நுழைவாயிலாக பெருமானார் போற்றப்பட்டவர் அலிரலாகுத்தால் அனுப்புகிறார். அந்த மதியனத்தில் அலியும் பாபுகா, நான் கல்வியின் நகரம், அதனுடைய நுழைவாயிலாக தலி என்பதாக பெருமானார் சொன்னாங்க. அந்த அலி அவர்கள் கூறுகிறார்கள், வாழ்க்கையில மனிதனை நீ 3ஐ பெற்றுக் கொள்வதற்கு முன்னால் 3ஐ தேடிக்கொள், 3ஐ அடைவதற்கு முன்னால் நீ 3ஐ தேடிக்கொள்ளி வெற்றியாக இருப்பாய் என்பதாக கூறுகிறார்கள். கஷ்புல் ஹலஃபா என்ற கிதாபினுடைய முதல் பாகத்தினுடைய 391வது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்றாங்க, அல் ஜாரு அப்ரத்தார், வீட்டை தேர்வு செய்வதற்கு முன்னால் அண்டை வீட்டாரை தேர்வு செய்து கொள்வதாக கூறுகிறார்கள். ஒரு வீடை வந்துட்டு பாக்குறதுக்கு முன்னால அந்த வீடு வந்துட்டு என்ன செய்யறது, நமக்கு விலைக்கு வாங்கினாலும் சரி, நம்ம தற்காலிகமாக போய் குடியிருந்தாலும் சரி, ஒரு வீட்டை வாங்குவதற்கு முன்னால் அண்டை வீட்டாரை தேர்வு செய்து கொள்வதாக கூறுகிறார்கள். அவர்களை எப்படி தெரிந்து கொள்வதாக கூறுகிறார்கள். அப்ப ஒரு சில கிதாபிலே இல்தமிசு என்பதாக வருகிறது, சில இடங்களிலே உத்ரூபு என்பதாக வருகிறது, சில இடத்துல ரெண்டுமே வரல. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வீட்டை தேர்வு செய்வதற்கு முன்னால் அண்டை வீட்டாரை தேர்வு செய்து கொள்வதாக கூறுகிறார்கள். ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, அண்டை வீட்டார் நல்லவராக இருந்து விட்டால் நமக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும். குறைஞ்சபட்சம் உதவி செய்யாட்டால் கூட ஓத்திரிய மன்னாதவனாக இருந்தால் பாராட்டுக்குரியது. நம்முடைய வளர்ச்சியின் மீது அவன் பொறாமைப்படாதவனாக இருக்கணும். அவன் எப்ப பார்த்தாலும் வாசல்லே வந்து உட்கார்ந்து விட்டு என்ன செய்யறது, நம்ம எங்க போறோம் எங்க வர்றோம், அல்லது வந்துகிட்டு என்ன நம்முடைய வளர்ச்சி ஒரு பொருளை வாங்குறோம், இதன் மீது வந்துகிட்டு என்ன செய்யறது இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்க வீட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, நாங்க இருந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. வந்தவொடனே பார்த்துட்டு,
அஜர்த்து இதெல்லாம் அஜர்த்து உங்களுக்கு பீரோலாம் வாங்கி கொடுத்துருக்காரா, கட்டில்லாம் வாங்கி கொடுத்துருக்காரா? எங்க வீட்டுக்காரர் பீரோல் கூட வாங்கி தரல, ஒரு கட்டில் கூட வாங்கி தரல, காலம் பூரா தரையில தான் படுக்கணும் அப்படின்னு அதுக்குள்ள அந்த பொம்பளை வந்துடும். அப்ப எதுக்கு சில நேரங்களில் நம்ம வந்துட்டு போனா என்ன செய்யறது? இந்த பொறாமை என்பது மனிதனுடைய வாழ்க்கையில சிரமத்தை ஏற்படுத்தும். நேற்று கூட நம்ம நண்பர்கள் கூட நம்ம குரூப்ல கூட போட்டிருந்தாங்க. அது ஒரு அஜித் எழுதுறார், அந்த ஹபீப் ஹசனிங்கிறவர் எழுதியிருக்காரு, பள்ளப்பட்டிக்காரர் எழுதியிருக்காரு. அதை நம்முடைய நண்பர்கள் கூட அந்த பதிவுல போட்டிருந்தாங்க. பொறாமை என்பது மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்பதற்காகத்தான் பொறாமைக்காரருடைய பொறாமை விட்டு நீ பாதுகாப்பு தேர்வுலாம் அல்லாவே கற்றுத் தருகிறான். எய்த்த வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் பொறாமை பிடிச்சவராதான் வைங்களேன், அவ்வளவுதான். அந்த அவன் வந்துட்டு பொறாமப்படுறதுல இந்த பாதிப்பு நமக்கு ஏற்படத்தான் செய்யும். அதே நேரத்தில் நம்முடைய வளர்ச்சி மீது அப்ப ஏத்துக்கிறேன் வைங்கள ரொம்ப கஷ்டம்தான். அது நம்முடைய கஷ்டங்கள் மீது அவன் என்ன செய்யறான், சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னால், அது நம்ம பத்தி இல்லாத பொருளாத என்ன செய்யறான், பக்கத்துல சொல்லி விடுறான் அப்படின்னு கேட்டா சிரமம். ஏன்னா அந்த உலகம் என்பது நம்மை ஆய்வு செய்வதல்ல, யார் என்ன சொல்றான்னு தான் சொல்லும். திடீர்னு சொல்லுவான், அவர் இவ்வளவு காசு வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க, அவர் எப்படி சம்பாதிக்கிறார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அவருக்கு என்ன யோசிக்க தோணும்? ஐயோ அவர் ஒரு வீட்டுல போய் சாப்பிடுறதா தப்போ, ஏடா அது தெரியாதனமா பெரிய சிரமமா இருக்கே, அதுற மாதிரி எண்ணங்கள் நமக்கு ஏற்படத்தான் செய்யும். அப்ப இந்த உலகம் என்பது கேட்பதை நம்பக்கூடிய உலகம் இது. இந்த உலகத்திலே உண்மை விட பொய்க்கு சக்தி அதிகம். இந்த உலகத்திலே வந்துகிட்டு என்ன செய்யறது, வதந்திகளுக்கு சக்தி அதிகம். சமீபத்துல பாத்தீங்கன்னா என்ன செய்யறான், அந்த குண்டு வெடிப்புடைய நிகழ்வுல 3 டாக்டர் உள்ள போட்டான். கடைசியில பார்த்தா அந்த டாக்டருக்கு எதுவுமே பிரச்சனை சம்மந்தம் இல்லை தூக்கி வெளியே விடுறாங்க அப்படின்னு. கடைசியில டாக்டர் போட்டு உள்ள பிடிச்சு அவருடைய வீடுகள்ல கூட இடிச்சுட்டாங்க. இந்த உலகத்தில் அந்த வதந்திகளுக்கு சக்திகள் அதிகம். அதுலயும் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, உலகம் அதை நம்பும். அது உண்மை உண்மை என்பது எதுவாக இருக்கிறது யோசிக்கவே மாட்டாங்க. சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாக என்ன சொல்றாங்க, அண்டை வீட்டானை தேர்வு செய்து கொள். ஒரு வீட்டை நீ பார்க்கிற அப்படிங்கிற அக்கம் பக்கத்தில் உள்ள எப்படிப்பட்டதாக யோசித்துக்கொள். அவன் நல்ல எண்ணம் படைத்தவனா, நல்ல சிந்தனை படைத்தவனா, நம்முடைய வளர்ச்சி மீது அவன் சந்தோஷப்படுகின்றானா, அண்டை வீட்டாருக்கு செய்வதே 8 கடமைகள் இருக்கிறது. சமீபத்துல கூட நம்ம குரூப்ல கூட அதை அப்படின்னு அது அண்டை வீட்டாரை பத்தி ஒரு தலைப்பு பேசணும் தான் இருக்கு அப்படின்னு. பொதுவா அண்டை வீட்டார் என்பவர்கள் நமக்கு பக்கபலமாக இருக்கணும். அவன் வீட்டுல உள்ள மிச்ச மீதியை பூரா கூட நம்ம வீட்டு வாசல வச்சுட்டு போயிடறோம் அப்படிங்கிற சிரமம் தான். வேற என்ன செய்யறது? பொதுவாகவே நம்முடைய அண்டை வீட்டார்கள் நல்லவர்களாக இருப்பது நமக்கு ஒரு துக்கம் என்று சொன்னால் அவன் முதலிலே வரக்கூடியவனாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் முதலிலே வரக்கூடியவனாக இருக்க வேண்டும். வரலாற்றில் எழுதுகிறார்கள், போடி பரமத்தினுடைய காலத்திலே அவனுடைய பக்கத்துல ஒரு யூதன் இருந்தான். ஆனா அவன் கெட்டனம் பிடிச்சவனாக இருந்தான். இரவு நேரத்திலே செய்யறான். பொதுவா இரவு நேரத்தில் அது அவருடைய கலாச்சாரமாக வைத்துக் கொள்ளலாம். அது இவர்களுக்கு சிரமத்தை கொடுப்பதற்காக செய்து வைத்துக் கொள்ளலாம். இரவு நேரம் ஆச்சு அப்படின்னா அவருடைய வீட்டுல என்ன செய்வாங்க, ஒரே மது அறந்து விட்டு இன்னிசை கச்சேரி ஆடல் பாடலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது அவன் வீட்டுல அவன் செய்யலாம். இது என்ன செய்யறது அப்படின்னா, ஒரு தடவை நகர்வலம் வந்த காவலர்கள் பார்த்து என்ன செய்யறாங்க அப்படின்னா மேல பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அது சத்தமா கிடக்கு அப்படின்னு கேட்டா இவன் உட்காந்து என்ன செய்ய, மாடியில உட்காந்துட்டு எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க, முதல்ல இருந்துட்டு காவலர்கள் கூட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில இமாம் அபூ ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்தி தெரிகிறது. உடனே போனாங்களாம். போனோன்னு சொன்னாங்களா அவனை விடுதலை செஞ்சாங்க. ஆனா அரசருக்கு ரொம்ப நெருக்கமான பெரிய இமாம் விடுதலை செஞ்சாங்க. இல்லைங்க நைட்ல உணவு ஆட்டம் பாட்டம் வந்திருக்காங்க. அது உங்களுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கும். ஏன்னா இரவு நேரங்களில் விவாதம் செய்யறவங்க, மார்க்க கல்வியை ஆய்வு செய்யறவங்க, குர்ஆனை ஆய்வு செய்த உலகத்துல முதல்ல சட்டங்களை சொல்லிக் கொடுத்தவங்க இமாமுல் ஆலம் தான். நம்ம எப்படி தொழுகணும், எப்படி ஒழிச்சிருக்கிற சட்டங்களை முதல்ல இந்த உலகத்துக்கு சொன்னவங்களே அவங்கதான். சிரமமா இருக்கும். அப்பதான் அவங்க சொன்னாங்க, இந்த சிரமமா கூட சொல்லவா செஞ்சேன், சிரமம் இருக்குது, அது அவனுடைய ஃப்ரீடம், அது அவனுடைய சுதந்திரம். அவன் வீட்டுல உட்காந்து அவன் டான்ஸ் ஆடிட்டு போறானே, எனக்கு சிரமம் இல்லவாங்க நான் கூட சொல்லையே, தயவுசெய்து அவனை வெளியே விட்டுருங்கன்பா. அப்பதான் என்ன செஞ்சானா, அவன் திருந்தினான் என்பது மட்டுமல்ல, அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். இல்ல நான் அது உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கணுங்கிற எண்ணமும் இருந்துச்சு. என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து இரவுல மத அருந்திக்கிட்டு ஆடல் பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிரிய பெருப்பமானது. ஆனா இப்படி இருந்தும் கூட என்னை கைது பண்ணி உள்ள வச்ச நேரத்துல என்னை நீங்க விடுதலை செஞ்சுட்டீங்க, உங்களுடைய நற்பண்பை, உங்களுடைய மார்க்கத்தினுடைய நற்பண்பை நிலைத்தான் ஈமானை ஏற்றக்கூடிய என்பதாக என்ன செய்யறாங்க சொல்றாங்க. நிலையிடத்தில் அப்படித்தான் இஸ்லாம் பரவுகின்றது. சமீபத்துல கூட ஒரு நாளைக்கு நான் நம்ம குரூப்ல ஒரு செய்தி போட்டேன் இல்லையா, டென்மார்க்கே ஒரு தீவு, 3 பெண்மணிகள் 3
மாணவிகள் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தீவு எப்படிப்பட்டதுன்னா, முஸ்லீம் ஒரு ஆள் கூட இல்லை, ஆனால் 3 மாணவிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு புர்காவோட போய் உட்காருது. அந்த ஆசிரியர், பேராசிரியர், ஒரு கல்லூரி பேராசிரியர் ரொம்ப கோமா கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, இஸ்லாத்தை ஒரு பிடிக்காது, உங்களுக்கு யார் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்தது என்பதாக ஆக்ரோஷமாக அவங்க சொன்னாங்க. நீங்க இஸ்லாத்தை பத்தி வெறுப்பா பிரச்சாரம் பண்ண எங்களுக்கு உபதேசம் பண்ண, அப்படி அந்த மார்க்கத்தில் என்னதான் இருக்குது என்பதாக நான் ஆய்வு செய்து பார்த்தோம். அதனுடைய சிறப்பு தன்மைகளை, அதனுடைய வாழ்வினுடைய வழிகாட்டுதலை அறிந்து நாங்களே ஈமான் ஏற்றுக்கொள்வதாக அந்த பெண்கள் சொல்றாங்க. அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, ஈமானத்தை ஏற்றுக்கொண்டு ஈமானத்தை நாங்கள் உறுதியாக இருக்கிறதாக சொல்றாங்க. சில நேரங்களிலே நம்முடைய நற்பண்புகள் பிற மக்கள் ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக ஆகின்றது. ஒரு செய்தி. இரண்டாவதாக என்ன சொல்றாங்க, பயணம் செய்வதற்கு முன்னால் பயண தோழரை தேர்வு செய்து கொள்வதாக கூறுகிறாங்க. ஒரு டிராவல் பண்றோம் அப்படின்னா ஒண்ணு நல்ல நண்பர்கள் கூட இருக்கணும், இல்லைன்னா தனியா போயிடணும். ஒரு இம்சை பிடிச்ச வந்து பக்கத்துல உட்கார்ந்தாலும் வைங்களேன், பெரிய இம்சையாவே போயிடும். ஏனென்று சொன்னால் அதன் காரணமாகத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஹிஜ்ரத்துக்கு வந்து சஹாபாக்கள் அனுமதி கேட்ட நேரத்துல கூட எல்லாரையும் போங்கனே சொன்னாங்க, யாரை இருங்கன்னு சொல்லவே இல்லை. அதாவது அபூபக்கர் சித்திக்கை தான் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இருங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் ரசூலுல்லாஹி வந்து சொல்லிட்டா போறாங்க, எல்லாரையும் போங்கன்னு அனுப்பி விட்டாங்க. அபூபக்கர் சித்திக் வந்து கூறுகிற நேரத்தில் சொன்னார்கள், நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் இருங்கள் என்பதாக சொன்னார்கள். அதே மாதிரி சில நாட்கள் கழிச்சு வந்து செய்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னும் சில தினங்களிலே நாம் பயணம் மேற்கொள்ள இருக்கின்றோம் என்பதாக சொன்னாங்க. அந்த பயணத்துக்கான என்ன செய்யறது, அந்த பயணத்துக்கான நேரம் வருகிறது, இரவு நேரத்திலே செய்யறாங்க. சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில நாட்களிலே என்ன செய்கிறோம், நாம் இரவு பயணத்தை தொடங்குகிறோம், அவ்வளவுதான் சொல்லி முடிச்சுட்டாங்க. அபூபக்கர் சித்திக் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அபூபக்கர் சித்திக்குடைய வீட்டுக்கு ஒரு நாள் போறாங்க ரசூலுல்லாஹ், இரவு போறாங்க. ஒரு கதவை தட்டுகிற நேரத்திலே கதவு தாளிடப்படவில்லை. போய் ரசூலுல்லாஹ் கையை வைக்கிறாங்க, கதவு திறக்குது. அபூபக்கர் தயாராக நின்றார். என்னங்க தூங்கலையா? எப்போது நீங்கள் நம்ம சில நாட்கள் கழித்து நாம் இரவிலே பயணம் செய்ய போகிறோமாக நீங்கள் சொன்னீர்களோ அன்று முதல் உங்களுடைய வருகைக்காக நான் தயாராக இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த பயணத்துல வந்து என்ன செய்யறாங்க, அபூபக்கர் சித்திக் ஏன் ரசூலுல்லாஹ் தேர்வு செஞ்சாங்க? அதுக்காக மற்றவர்கள் குறையானவர் என்பது அர்த்தம் அல்ல. எல்லாரும் எல்லாத்துக்கும் தகுதியா இருக்க மாட்டாங்க. சிலரை பார்த்தா பிடிக்கும், சிலரை பேசினா பிடிக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் தகுதியானவர்கள். அப்ப என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் என்ன செய்யறாங்க, தேர்வு செய்கிறார்கள். பயணத்தில் என்ன செய்யறாங்க, பெருமானாருடைய ஒட்டகம் செல்கின்றது, பெருமானார் பயணம் செய்த ஒட்டகம் செல்கிறது. அருகிலே அபூபக்கர் சித்திக் என்ன செய்யறாரு, வலது பக்கமாக செல்கிறார், இடது பக்கம் செல்கிறார், பின்னால் செல்கின்றார். மாறி மாறி அந்த ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டே வருகிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன ஆச்சுவா? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை யாரும் எதுவும் செய்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பின்னால திரும்பி பார்க்கல, முன்னால பார்த்து கொண்டே செல்கிறார். அபூபக்கர் சித்திக் பின்னாலே பார்த்துக்கிட்டு வர்றார். ஏன் என்று சொன்னால், என்னுடைய நேசருக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று. அந்த சவுர் குகையிலே தங்குகிற நேரத்தில் அதனுடைய எப்படி பார்த்தார் ரசூலுல்லாஹை பாதுகாத்தார்னு சொன்னால், அதனுடைய ஒவ்வொரு துவாரத்தையும் கல்லை வைத்து அடைத்தார். ஒரு துவாரத்துக்கு கல் வைத்து அடைத்து, கல் இல்லை, தன்னுடைய காலை வைத்து அடைத்தார். காலை வச்சு அடைச்சு ரசூலுல்லாஹ் மடியில போட்ட பிறகு என்ன செஞ்சாரு, அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகள் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். உண்மையான நட்புக்கு இலக்கணம் என்ன, அவ்வளவு உடைய வரலாறு. என்ன செய்றாங்க, தன்னுடைய மடியில படுக்க வச்சுறாங்க, ரசூலுல்லாஹ் தூங்குறாங்க. அபூபக்கர் சித்திக்குடைய கண்ணீர் பெருமானாருடைய கன்னத்தில் விட்டு எழுவார்கள். பெருமானார் என்ன ஆச்சு? அல்லாஹ்வுடைய தூதரை, உள்ளே ஒரு பாம்பு வருகிறது. அந்த என் காலை எந்த பொந்தியலை துவாரத்தில் வைத்திருக்கிறோம் அந்த வழியாக வருகிறது. நான் வழிவிட மறுக்கிற காரணத்தில் அதை கொத்தி விட்டது, விஷம் ஏறுகிறது. இருந்தாலும் கூட என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆகிவிடக் கூடாது. எனவே நான் அந்த காலை நான் இறுக்கமாக வைத்திருக்கிறேன். ஆனால் அதனுடைய விஷத்தினுடைய வேதனை அதிகமாக இருக்கிற கண்ணீர் வந்து விட்டதுமா. சிறாங்க அந்த காலை எடுத்துட்டாங்க. காலை எடுத்துக்க பிறகு அந்த இடத்துல தடை விட்டாங்க, சௌரியம் ஆயிடுச்சு. அது என்ன செய்யறது, கொட்டுகிறது. கொட்டி பார்த்து விட்டு அது சென்று விட்டது. என்ன செய்வாங்க, அந்த கண்ணீர் துளி மட்டும் என்ன செய்வாங்க, பெருமானார் எழுகிறார்கள். பிறகு அந்த இடத்துல வந்து பிரபத்தினுடைய உமிழ் நீரை வைத்தார்கள், சௌரியமாக. இப்படிப்பட்ட தோழர் ஹதீஸ்ல வருகிறது. நேத்தாக ஹதீஸ் பார்த்த ரஃபீக்னு ஒரு ஹதீஸ் வரும். ரஃபீக்கி ரசூலுல்லாஹ் வந்து என்னுடைய தோழர்களாக யாரைதான் சொன்னாங்க என்பதாக சில பேர் சொன்னாங்க.
ஆனால் பயணத்தின் தோழராக ரசூலாக்குனாங்க. ரசூல்லா சொன்னாங்களா, அல்லாஹும்ம ஜஅல்து அபாபக்கர் ரஃபீக்கர் ஃபில் கார். யா அல்லாஹ், அந்த காரிலே அந்த என்ன செய்யறாங்க, அந்த சவுர் குகை இருக்கா இல்லையா, அந்த சவுர் குகையில என்னுடைய தோழராக நான் அபூபக்கரை ஆக்கினேன். யா அல்லாஹ், அவரை என்னுடைய சொர்க்கத்திலே என்னுடைய தோழராக ஆக்கினார். பெருமானார் துஆ செஞ்சாங்க. பெருமானாருக்கு எல்லாமே சஹாபாக்களாக இருந்தாலும் கூட சாஹிப் தோழர் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு தோழர் இருக்கிறான்னு சொன்னால் அபூபக்கர் சித்திக். அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, பயணத்தை தேர்வு செய்யறதுக்கு முன்னால பயண தோழர் எப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா ஒருத்தர் உண்மையான கேரக்டர் அப்பதான் தெரியும். அந்த உமரே ஃபாரூக்குடைய ஆட்சி காலத்துல கூட ஒருத்தர் என்ன செய்யறாங்க, ஒரு அலுவலகத்துக்கு ஒருத்தர் வேலைக்கு தேவை. அரசு அந்த ஹசானாவை பாதுகாப்பது கருவூலத்தினுடைய எல்லாத்துலயும் பைனான்ஸ் கொடுக்க முடியாதுல்ல. கணக்கு எழுதுறவங்க எவ்வளவு பேர் இருக்கான் உட்காந்துருக்கான், வாங்கி பாக்கெட்ல வைக்கிறவங்க எவ்வளவு பேர் உட்காந்துருக்கான். அப்ப கருவூலத்தினுடைய காவலராக ஒருத்தர் பணிக்கு தேவை. யாரை நியமிக்கலாம்? ஒருத்தர் சொன்னார், அவரை போடுங்க, ரொம்ப பெஸ்ட் கேட்டாங்க. அவரிடத்தில் நான் கேட்கின்ற 3 கேள்விக்கு பதில் சொல். அவருக்கு உனக்கு மத்தியில 3லே 1 நடந்திருக்கிறதா? என்ன? இடத்துல கொடுக்கல் வாங்க செஞ்சிருக்கிறா? இல்ல. பிரயாணம் பண்ணியிருக்கிறாயா? இல்ல. அண்டை வீட்டுக்காரனா? இல்ல. ஒரு மனிதனுடைய இயற்கை குணம் தெரிவது இந்த 3லே 1 கொண்டுதான் வாங்க சொன்னார். வரவு செலவு பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரனா இருந்து போகணும், இல்லைன்னா டிராவல் பாரி பார்க்கணும். சரி, 3ஆவதாக எழுதுகிறார்கள் ரஹீல். பயணம் செய்வதற்கு முன்னால் பயணத்துக்கு தேவையானதை தயார் செய்து கொள். ஒரு டிராவல் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை என்பதை முதல்ல யோசிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இல்லை என்று சொன்னால் அந்த பயணத்துல சிரமங்கள் ஏற்படும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுப்பார், முக்கியமான விட்டுட்டு போயிடுவார். நான் ஒரு ஊர்ல இமாமா இருக்கும்போது கல்யாணத்துக்கு போனோம். அது ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி என்ன செய்யறாங்க, ஒரு பஸ்ல எல்லாத்தையும் கூட்டு போறாங்க. அப்படின்னு போகிற நேரத்துல பாத்தீங்கன்னா அங்கே போய் இறங்குனதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க, பொண்ணுக்கு வாங்கின பட்டுச்சேலையை மறந்துன்னு வந்தாச்சு, என்ன செய்யலாம்? பட்டுச்சேலை எடுத்துட்டு வந்தா கல்யாணம் அப்படின்னு. அப்ப என்ன செய்யறது? எல்லாத்தையும் சாப்பிட வைங்க. எல்லா சாப்பாடு முடிச்சு என்ன செய்யுது, 2 மணிக்கு நிக்கா பண்ணாங்க. அப்ப இது மாதிரி என்ன செய்யுது அப்படின்னா, பயணத்திலே செல்வதற்கு முன்னால் சொல்லுவாங்க, அந்த ஹஜ் உம்ராஹ் சொல்லுவாங்க, அந்த ஊசி நூல் எடுத்துக்காங்க, பிளேடு எடுத்துக்காங்க, கத்திரி எடுத்துக்காங்க, சொல்லி கொடுப்பாங்க. என்னன்னா, ஒரு பயணம் செய்வதற்கு முன்னால் அந்த பயணத்துக்கு தேவையான இடத்துக்கு எல்லாம் சொல்லுவோம். நீங்கள் ஹஜ்ஜுக்கு போனாலும் கூட அதுக்கு தேவையான எடுத்துக்கொள்வாங்க. அதனால வாழ்க்கையில 3ஐ பெற்றுக் கொள்வதற்கு முன்னால் 3ஐ நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். வீட்டை பார்க்கறதுக்கு முன்னால் அண்டை வீட்டாரை பார்க்கணும். பயணம் செய்வதற்கு முன்னால் பயண தோழன் எப்படிப்பட்டவராக இருக்கிறத தேர்வு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பயணம் செய்வதற்கு முன்னால் அதற்கு தேவையான வழிச்சாதனங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த அலியூர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறதை கேட்டதை கடைபிடிக்க எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹு வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஸல்லல்லாஹு